கொழுக்கட்டை. என் இனிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் அப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். என் வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைக்கு நான் கொழுக்கட்டை செய்து காட்ட போகிறேன். இது கொழுக்கட்டையில் வித்தியாசமான கொழுக்கட்டை. இது என்னோட ஓன் ரெசிபி. இதை நான் அடிக்கடி எங்களோட வீட்டில் செய்வேன். இதை நான் லாஸ்ட் வீக் என்னோடய டெய்லரிங் கிளாஸுக்கும் செய்து கொண்டு போனேன். அங்கே வந்திருந்தவர்களுக்கு மிகவும் பிடிச்சி போயிட்டுது. இதை தங்களுக்காக இந்த ரெசிபியை ஒருக்கா தெரிய சொல்லி கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காகவும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு கொழுக்கட்டை, வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இது சத்து நிறைஞ்சது. நார்மலாக செய்கிற கொழுக்கட்டையும் சத்தானாதான், அதை விட இது இன்னும் நல்ல சத்தாயும் இருக்கும். கொழுக்கட்டை பிடிக்காத ஆட்களுக்கு சில வேளை இந்த கொழுக்கட்டை பிடிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ செய்யலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். பயறு எப்படி வறுத்து அவிய வைப்பீங்களோ அதே மாதிரி தான் கடலைப்பருப்பையும் லைட்டாக வறுத்துட்டு பிறகு இதை தண்ணி ஊற்றி அவிய வைக்க போகிறேன். கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வந்துட்டுது. இப்போ இதை எடுத்து கழுவ போகிறேன். கழுவிட்டு தான் அவிய வைக்கணும். என்னென்னு சொன்னால் நான் கழுவே இல்லை இந்த கடலைப்பருப்பை. இல்லை கல் மண் தூசி இருக்கலாம். நல்ல கடலைப்பருப்பு, கல் மண் தூசு எதுவும் இல்லை. ரெண்டு கப் தண்ணி விட்டு இந்த கடலைப்பருப்பை அவிய வைக்கிறேன். ஒரு கப் கடலைப்பருப்புக்கு 2 கையளவு காஜி நட்ஸ். இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அமிஞ்சிட்டு வந்து பார்க்கலாம். எஸ், இவ்வளோமே போதும், அவிஞ்சிட்டுது. அப்போ தான் அந்த சாப்பிடைக்க கடிபடும். ஓகே, இது போதும். இப்போ இதில் இருக்கிற தண்ணி வற்ற சரியாக இருக்கும். ஒரு மேசக்கரண்டி உருக்காத நெய் எடுத்துருக்கேன். உருக்கினா இது 2 மேசக்கரண்டி நெய் வரலாம். இதை முதல்ல உருக்குவோம். இப்போ இந்த நெய்யில் உருக்கின நெய்யுக்குள்ளே நான் கொஞ்சம் காஜு நட்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதுக்குள்ளே சேர்க்குறேன். நல்ல ஒரு கருகி போகாமல் நல்ல ஒரு பொன் கலரில் இதை வறுத்தெடுக்கலாம். நெய்யில் இதை வறுப்போம்.
நெருப்பை கூட்டாமல் நல்லா குறைச்சி வச்சு வறுக்கிறேன். போட்டோன்னா கருகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நெய்யை அது வந்து அந்த நெய்யில் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும். பொரியட்டும். இப்போ கடலை அவிஞ்சு தண்ணியெலாம் போயிட்டுது. எள்ளு வந்து கால் கப் எள்ளு அதையும் போட்டு நல்லா வறுத்தெடுப்போம். எள்ளும் கஜி நட்ஸும் நெய்யில் பொரியட்டும். இப்போ இது வந்து வறுத்து அவிச்ச கடலைப்பருப்பு. இதை கொஞ்சம் மசிச்சு வச்சுக்கொள்ளுவோம். இவ்வளவுமே போதும். நல்லா அடிக்கணும் மட்டும் இல்லை. இது வந்து கடலைப்பருப்பை லைட்டாக வறுத்து அவிச்சு அதுக்கு பிறகு கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வந்து 1 கப் சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் 1 கப் எடுக்கிறேன். 1 கப் வந்து கிட்டத்தட்ட 1/4 கிலோ சர்க்கரை கிட்ட வரும். இது வந்து கல் மண் இல்லாமல் நல்ல சர்க்கரையாக இருக்கணும். இதை போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணினோம்னு சொன்னால் இந்த சர்க்கரை உருகும். இதோட மற்ற பொருட்கள் எல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணணும். அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, சர்க்கரையெல்லாம் உப்பு இருக்குது, இருந்தாலும் இந்த இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் பூ ஒரு 2 கையளவு தேங்காய் பூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அதே நேரம் இனிப்பையும் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ தேங்காயை போட்டு இப்படி செய்தால் தான் நல்லா. நார்மலாக அடுப்பில் வச்சு கிளறாமல் மோதகம் பிடிச்சிங்கள்னு சொன்னால் அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி தன்மை வந்து மோதகம் அவிச்சு வச்சா பிறகு அந்த மோதகம் சரி கொழுக்கட்டை சரி அந்த அதுலேருந்து தண்ணி மாதிரி அப்படி வடியும். இப்போ இப்படி ஒரு அடுப்பில் வச்சு வறுத்து எடுத்தோம்னு சொன்னால் இந்த தண்ணி தன்மை இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு காஜு நட்ஸ் எள்ளு 2 வந்து நெய்யில் நாங்கள் வந்து என்ன செய்து வச்சுருந்தாங்க, பொரித்து வச்சுருந்தாங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். காஜு நட்ஸ் எள்ளு இல்லாமலும் வேணுமெண்டா செய்யலாம். காஜு நட்ஸ் எள்ளு சேர்க்க தான் இது இந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். வித்தியாசமாக வேறு எதுவும் நீங்கள் போட்டுறண்டா கூட போட்டுக்கொள்ளலாம். இதை வந்து நான் எங்களோட வீட்டில் செய்கிற ஒரு கொழுக்கட்டை. கூடுதலாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ இதுக்குள்ள ஏலக்காய் பவுடர், ஏலக்காயை வறுத்து பவுடர் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் போட்டுக்கொள்ளுங்க, இல்லையாண்டா விடுங்க. உங்களோட வீட்டில் கவினுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் பிடிக்காது. நான் அன்றைக்கு பாயாசத்துக்கு போட இல்லை, அவன் குடிக்கிறபடியா. இது சாப்பிட மாட்டான் அவன். எல்லாத்துக்குமே ஏலக்காய் போட்டு செய்ய போகிறேன் கவினை நீ உனக்காண்டி. இப்போ இதை சாப்பிட்டு நல்லா இருக்குதாண்டு. அடே சாப்பிடாம சூப்பர்ன்னு சொல்கிறதா. வெரி நைஸ் அப்பு. ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இதுக்கு இனிப்பு எப்படி இருக்குதுண்டு. இதுக்கு வந்து பனங்கட்டி போடலாம், சர்க்கரை போடலாம், சீனி போடலாம், கற்கண்டு போடலாம். உங்களுக்கு எது வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன் தேன் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இனிப்பு வந்து நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, டயட்டில் இருக்கிறார்கள், சுகர் இருக்கிறார்கள், அவர்கள் கூட நீங்கள் உங்களுக்கு தேன் கூட நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு இனிப்பு போட்டால் தான் இது இப்படியான சாப்பாடுகள் சாப்பிடலாம், இல்லைன்னா சாப்பிட இயலாது. எதுக்கும் ஒருக்கா முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீனி, சர்க்கரை, இனிப்பு
தம்பி, ஓ மை அமேசிங் தம்பி, ஒரு சாப்பிட்டு பாருங்க நீ. ப்ளீஸ் அப்போ இங்கே வா. அவ்வளோ நல்லா இருக்கணும். வேறு லெவல் என்ன? யா நைஸ் சூப்பர். சரி, இனி மாவு குழச்சி இதை பிடிப்போம். ரைட்டா? இப்போ வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இது அரிசி மா, வறுத்து இடித்த அரிசி மா வந்து இதில் 2 கப் எடுக்கிறேன். 2 கப் அரிசி மா. இது நான் வந்து அரிக்காமல் வச்சுருக்கிறேன். இப்போ அரிக்கோணம், உள்ளுக்குள்ளே கட்டை இருக்குது. 2 கப் அரிசி மா. இதை முதல்ல அரிச்சு கொள்ளலாம். இது வந்து ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்க, இது கடையில் வாங்குகிற அரிசி மா மாதிரி வீட்டிலே அரைச்சா நல்லா வருமோன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சூப்பராக வரும். இந்த மினி மில் வந்து அவ்வளோ வேர்த்துன்னு சொல்லணும். ஏன்னு சொன்னால் சும்மா நாங்கள் வீட்டில் உரலில் இடித்தாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, கட்டை கூட வரும். கட்டை கூட மீன்ஸ் இந்த அரிசி குருணியாக இருக்கும். ஆனால் இந்த மினி மில்லில் அடிக்கும்போது அப்படி குருணி கட்டை வரவே வராது. அவ்வளோத்துக்கு நல்ல பவுடராக அடிக்கும். நீங்கள் யார் வேணுமென்றாலும் உங்களோட வீட்டு தேவைக்கு மினி மில் வாங்கலாம். அவிச்ச கோதுமை 2 கப், அதாவது பிளெயின் ஃப்ளவர் 2 கப். இது நான் அரித்து வச்சிருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா அரிக்கிறேன். இப்போ நல்லா கொதி தண்ணி, அதாவது பொங்கு தண்ணி என்று சொல்லலாம். குளு குளு குளுன்னு பொங்கின தண்ணி ஒரு கப்பில் ஊற்றுறேன். இந்த கொதி தண்ணிக்குள்ள இந்த மேசக்கரண்டியால் 3 மேசக்கரண்டி தண்ணி, 1 2 3 மேசக்கரண்டி தண்ணி விட்டால் அந்த இடியப்பமோ சரி கொழுக்கட்டையோ சரி குழைக்கிறதுக்கு இந்த தண்ணி வந்து கரெக்டான பதமாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் வேணுமென்றாலும் தண்ணி, இப்போ நான் எடுத்துருக்கிறது கிட்டத்தட்ட 1 லிட்டர் தண்ணி என்று வையுங்களேன். அதுக்கு வந்து பச்சை தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசி மாவையும் அவிச்ச கோதுமை மாவு இந்த மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றி குழைக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். மரக்கரண்டியால் தான் குழைக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாவை பிணைஞ்சு குழைக்கிறது பெரிய வாயகண்ட பாத்திரமாக இருந்தால் தான் நல்லா குழைச்சி எடுக்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுல நிறைய மெமரிஸ் இருக்குது. நிறைய என்ன சொல்கிறது, நிறைய கதைகள் இருக்குது. கோயிலில் அவிச்சது, வீட்டில் ஆடிப்பிறப்புக்கு அவிக்கிறது, தில்லியம்பல பிள்ளையார் கோயிலுக்கு நேர்த்திக்கு மாடுகளுக்கு நீந்து போய் அவிக்கிறது, இப்படி நிறைய இருக்குது. நிறைய மெமரிஸ் வந்து மாவை குழைக்க வந்து போகுது எனக்கு. அடுத்தது இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும், நிறைய பேர் வந்து கொதி தண்ணியை ஊற்றி போட்டு பிறகு பச்சை தண்ணியை ஊற்றி குழைக்கிறவ. அந்த பதம் வந்து சில வேளையில் மா வந்து நீத்து போகிறதுன்னு சொல்கிறது சரியாக வராது. ஏன்னு சொன்னால் நான் ஒருக்கா ஊருக்கு போயிட்டு கொழுக்கட்டை செய்ய போன போது ஒருத்தர் வந்து அப்படி தான் செய்தவர், அந்த மா வந்து பிழைச்சி போயிட்டு. அதனால தான் சொல்கிறேன், கொதி தண்ணியை விட்டு பிறகு பச்சை தண்ணியை விட்டு குழைக்காதீங்க. இந்த மாதிரி செய்வீங்கள்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு கொழுக்கட்டை செய்ய தெரியாத நீங்கள் செய்து பாருங்கள். இல்லையான்னு சொன்னால் நல்ல கொதி தண்ணியை பிடிச்சி சட்டியில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. தண்ணி எதுவும் கலக்க தேவையில்லை, அப்படியே விட்டுட்டு பிறகு ஊற்றி குழையுங்க. அதுவும் சரியாக வரும். ஏன்னா கொஞ்சம் அதில் இருக்கிற ஆறி இருக்கும், அதனால தான் அந்த பதத்துக்கு வரும். இதை பாருங்க, நான் இப்போ போட்டது கொஞ்சமாக மாதிரி இந்த என்னட்டு சொன்னால் இந்த வறுத்த அரிசி மா வந்து நல்லா பொலியும் மீன்ஸ் நிறைய வரும். பார்க்க கொஞ்சம் மாதிரி இருக்கும். தண்ணியை ஊற்ற தண்ணியை எடுக்கும்.
அதே நேரம் நிறைய தண்ணியை விட்டு குழைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழைக்கணும். புட்டு பதத்துக்கு குழைச்சிட்டு தான் இந்த கொழுக்கட்டைக்கான அந்த மாவை செய்கிறது. நல்லா கரண்டியால் அமர்த்தி குழைச்சிட்டு இப்போ இது பக்குவம் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அமர்த்தி குழைச்சா பிறகு தான் கை வச்சு குழைக்கலாம். முதல்ல இருக்க கையை வைக்க இயலாது. வச்சு குழைச்சி பார்த்துட்டு காணாட்டிக்கு தான் தண்ணி சேர்க்கணும். இப்படி பிடிச்சி பார்க்க மாவு வந்து சூப்பராக இருக்குது. எஸ், அப்போ நல்லா பிணைஞ்சு குழைச்சோம்னா சரியாக வரும். சுடுது, கொஞ்சம் அமர்த்தி குழைச்சி தான் குழைக்கணும். சூப்பர். ஐயோ சுடுது 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 சுடு சூடெல்லாம் பழகாது. கைசு வந்துட்டுது பார்த்தியா. உடைஞ்சி போகிற மாதிரி பக்குவமாக இருந்ததுன்னு சொன்னால் தண்ணியை லைட்டாக தெளிக்க வேணும் திரும்ப. இது வந்து இப்போ சரியாக இருக்குது. நான் இந்த மாவில் வந்து கொஞ்சம் நெய் எடுக்கிறேன். நெய் வந்து கண்டிப்பாக போடணுமெண்டு இல்லை, போட்டால் நல்லா இருக்கும். ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு கொஞ்சம் நெய் எடுக்கிறேன். போட்டு இதை நல்லா குழைப்பேன். 1 டீஸ்பூன் நெய், மாவை வந்து நல்லா பிணைஞ்சு குழைக்கணும். சும்மா வெறுமனையே தண்ணியை ஊற்றி பிரட்டி அப்படியே வைக்கக்கூடாது. நல்லா பிரட்டி அடித்து குழைக்கணும். உங்களோட பலத்தை காட்டி இந்த மாவை வந்து நல்லா பிணையணும். அப்போ தான் கொழுக்கட்டை உடையாமல் வரும், பிஞ்சு போகாமல் இருக்கும். அப்படியே முள்ளண்டு இருக்கும் பார்க்கும்போது. இப்போ நாங்கள் உடனே தட்டி பார்க்கலாம், அப்படி சரியாக வருதாண்டு, இல்லை உடைஞ்சி போகுதா இல்லை பிஞ்சு போகுதாண்டு தான். அதாவது பிஞ்சு போனதுன்னு சொன்னால் தண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டு குழைக்கணுமென்றது. எதுக்கு அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் பெரிய போலை மாதிரி எடுத்துட்டேன். இது கொஞ்சமாக எடுத்துட்டு சின்ன தேசிக்காலமாக எடுத்தால் காணும் ஒரு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. ஒரு காலம் மாவு எடுக்க நல்லா மாவை பிணைஞ்சு எடுக்கணும் இப்படி. ஏன்னா அப்போ காஞ்சி இருக்கிறது. அப்போ நாங்கள் அப்படி சேர்த்து பிணையும் போது நல்லா வந்துடும். அதுக்கு அப்புறம் அப்படி தட்டிட்டு எஸ் கரெக்டாக வருதுண்ணா. நிறைய வைக்கக்கூடாது. கரண்டியால் உள்ளே அமர்த்தி விட்டுட்டு 2 கையாலையும் இதை இப்படி உள்ளே தள்ளி கொண்டு மூடணும். மூடிட்டு 2 பக்கத்தாலையும் அமர்த்தி விடணும். இப்படி செஞ்சோம்னு சொன்னால் 2 ஃபிங்கரை யூஸ் பண்ணி எச்சில் அப்படி பிடிச்சி விட்றான். பிடிச்சிட்டு ரைட்டா இப்படி இருக்குதுண்டு. சரியா, ரைட். இதை வந்து அப்படியே மடித்து விட்றோம். உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் மடிப்பலாம். அப்படி மடிச்சுட்டு ஒரு நுள்ளு இப்படி நுள்ளி விடுற மாதிரி 2 விரலால் நுள்ளுவோம். நுள்ளுவேன் அந்த மாதிரி செய்தோம்னு சொன்னால் கொழுக்கட்டை எவ்வளோ வடிவாக இருக்குது. ரைட்டா. அப்படியே ஒரு காலம் கொஞ்சம் மாவை எடுத்து நல்லா பிணைஞ்சிட்டு மூடியை போட்டு மூடணும். இந்த மாவு வந்து காஞ்சி போகக்கூடாது. ஒரு காலம் எடுத்துட்டு நல்லா உருண்டையாக்கிட்டு கையில் ஒட்டாது எதுக்குமே. இந்த பக்குவமாக தண்ணியை விட்டு குழைச்சோம்னு சொன்னால் கரெக்டாக வரும். பாருங்க இப்படி இருக்குதுண்டு. இந்த கை 2 சைடில் இருந்து நல்லா தட்டி கொண்டு வந்து நடுவால் இதை அமர்த்த உள்ளே அமர்த்தி கொண்டு வரைக்க சின்ன ஒரு சிட்டிகை விளக்கின்ற மாதிரி வரும். ஒரு சின்ன ஒரு டிஷ் மாதிரி வருது. ஒரு போலை கட் பண்ணினா, ஒரு டென்னிஸ் போலை கட் பண்ணினா அப்படி இருக்கும். அந்தளவு ஷேப்பில் நான் எடுத்துருக்கிறேன்.
பாருங்க. சின்ன வயசுல எங்களுடைய அம்மா எங்களுக்கு இது எல்லாத்தையும் பழக்கி விட்டுட்டா. பழக்கினமே அம்மா செய்யும் போதே நாங்கள் பார்த்து பார்த்து எங்களுக்கு மறு ஆர்வம் அதை செய்யணுமென்று சொல்லி இந்த இப்படி புட்டுக்கு குழைக்கிற மாவில் தான் கேக்குக்கு பூக்கள் செய்யவே நான் பழகினேன். அப்படியே டிசைனாக செய்வாங்க. குருவிகள், கொக்குகள், பாம்பு அந்த மாதிரி இந்த மாவை எடுத்து உருட்டிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் கைவேலைக்கு களிமண்ணில் அம்மிக்குழவி, ஆட்டுக்கல், பிள்ளையார் இதெல்லாம் செய்வோம். அந்த மாதிரி தான் இந்த மாவில் நினைக்கும் போது எனக்கு வருது. களிமண்ணில் சின்ன வயசில் நான் நினைக்கிறேன் 2ஆம் வகுப்பு படிக்கலாம் என்ன செய்வோம், பிள்ளையார், ஆட்டுக்கல், குழவி, உரல், உலக்க இதெல்லாம் மண்ணில் செய்வோம் கைவேலைக்கு. இங்கே பிள்ளைகளுக்கு கிளேயா தம்பி, நீங்கள் கிளேயிலையோ செய்து பழையனீங்கெல்லாம்? நான் செய்கிற கொழுக்கட்டை கொஞ்சம் பெரிய கொழுக்கட்டை தான், எனக்கு சின்னனா செய்ய வராது. தீம் இதில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். எதில் வேணுமென்றாலும் இப்படி ஒரு சின்ன சின்ன ஓட்டையுள்ள ஒரு பாத்திரம் இருந்தாலே நீங்கள் கொழுக்கட்டை வைக்கலாம், புட்டை வைக்கலாம், இடியப்பம் வைக்கலாம். ப்ரப்பர் ஸ்டீமர் தான் தேவைன்னு சொல்ல மாட்டேன். இப்படி கூட நீங்கள் செய்து கொள்ளலாம். இதில் எண்ணெய் அல்லது நெய்யை லைட்டாக பூசிக்கொள்வோம். இல்லைன்னு சொன்னால் இதில் வாழையில் கூட நீங்கள் போட்டுட்டு எடுக்கலாம், துணி கூட போட்டலாம். நான் நேரடியாக இப்படித்தான் நார்மலாகவே செய்வேன். ஒட்டாமல் இருந்ததுன்னா சரி. இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் அவிக்கலாம். ஓகே, தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் செய்த கொழுக்கட்டையை அப்படி அடுக்கலாம். மேலே 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 நேர நேர. ஓகே, 1 2 3 4 5 தான் வைக்கலாம் நினைக்கிறேன். காணுமே 5. இதை ஒரு 5 நிமிஷம் அவிய வச்சு எடுத்தோம்னு சொன்னால் கொழுக்கட்டை ரெடி. கொழுக்கட்டை அவிந்து விட்டது. இதுக்கு மேலால் தண்ணியை தெளிச்சிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு தண்ணியை தெளிச்சிட்டு தண்ணியை ஊற்றிட்டு எடுத்தோம்னு சொன்னால் ஈஸியாக வரும். எஸ், கொழுக்கட்டை மீதி உள்ள கொழுக்கட்டை எல்லாத்தையும் அவிக்கலாம். எஸ், தண்ணி ஊற்றிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இன்றைக்கு நான் வித்தியாசமான முறையில் கொழுக்கட்டை செய்திருக்கிறேன். இந்த கொழுக்கட்டையை உங்களுக்காக இப்போ நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு வச்ச பூரணம் தான் ஸ்பெஷல். கடலைப்பருப்பு,
காஜு நட்ஸ், எள்ளு, சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் பவுடர். சூப்பர். திரும்ப திரும்ப சாப்பிடணும் போல் இருக்குது. வச்சுட்டு வர வித்தியாசமான முறையில் சூப்பரான ஒரு சத்தான கொழுக்கட்டை செய்து காட்டியிருக்கேன். கண்டிப்பாக செய்ய தெரியாத நீங்கள் செய்து பாருங்க. இன்றைக்கு தான் நான் கொழுக்கட்டை புதுசாக ட்ரை பண்ண போகிறேன்னு நினைக்கிறாக்கள் முதல்ல இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு எங்களோட தேசிய கொழுக்கட்டையை செய்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, பாய் பாய்.